ஹார்முஸ் ஜலசந்தியில் இந்திய கொடியேந்திய 2 கச்சா எண்ணெய் கப்பல்கள் மீது ஈரானிய ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவம் இந்தியா மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளுக்கிடையே பெரும் இராஜதந்திர பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. இந்த தாக்குதலை தொடர்ந்து இந்திய கப்பல்கள் தங்களின் பயண பாதையை மாற்றி திரும்பிய நிலையில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஈரானிய தூதரை நேரில் அழைத்து தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்தது. இந்த இக்கட்டான சூழலில் இந்தியாவிற்கான ஈரானின் உச்சக்கட்ட தலைவரின் அதிகாரப்பூர்வ பிரதிநிதி டாக்டர் அப்துல் மஜித் ஹக்கீம் இலாஹி இந்த சம்பவம் குறித்து ஒரு மிக முக்கியமான விளக்கத்தை அளித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரானுக்கும் இந்தியாவிற்குமான உறவு என்பது வெறும் வர்த்தகம் சார்ந்தது மட்டுமல்ல, அது 5000 ஆண்டு கால கலாச்சாரம், நாகரீகம், கல்வி மற்றும் தத்துவங்களால் பிணைக்கப்பட்டது என்று நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார். இந்திய கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து தனக்கு விரிவான தகவல்கள் தெரியாது என்று கூறிய அவர், இந்த பிரச்சினைகள் விரைவில் சுமூகமாக தீர்க்கப்படும் என்றும் இந்தியாவின் நலன்களுக்கு ஈரான் எப்போதும் முக்கியத்துவம் கொடுக்கும் என்றும் உறுதியளித்துள்ளார். குறிப்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஈரானிய அதிபர் மசூத் பெசிஷ்கியன் இடையேயான பேச்சுவார்த்தைகள் மிகவும் வெற்றிகரமாக அமைந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் ஈரானிய புரட்சிகர காவல் படை ஹார்முஸ் ஜலசந்தியை முழுமையாக மூடுவதாக அறிவித்துள்ள நிலையில் பாதுகாப்பு காரணங்களுக்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் விளக்கமளித்துள்ளார். ஈரானின் மீது சுமத்தப்பட்டுள்ள இந்த போர் சூழலில் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் நிலவுவதால் தற்காலிகமாக ஜலசந்தி மூடப்பட்டுள்ளதாகவும் பிரச்சினைகள் தீர்ந்தவுடன் மிக விரைவில் இது மீண்டும் திறக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு போர் வேண்டாம், அமைதியே வேண்டும் என்று முழங்கியுள்ள அவர், எதிர்த்தரப்பும் அமைதி பாதையை பின்பற்றினால் மட்டுமே இந்த பிராந்தியத்தில் அமைதி நிலவும் என்று அமெரிக்காவிற்கு மறைமுகமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த சம்பவம் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பில் ஒரு பெரிய கேள்விக்குறியை எழுப்பியுள்ள நிலையில் ஈரானின் இந்த சமாதான பேச்சுக்கள் எவ்வளவு தூரம் உண்மையானவை என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஒருபுறம் 5000 ஆண்டு கால நட்பை பற்றி பேசினாலும் மறுபுறம் இந்திய கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை ஈரான் இன்னும் நேரடியாக ஒப்புக்கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக இந்தியா தனது பெரும்பாலான கச்சா எண்ணெயை பெற்று வரும் நிலையில் ஈரானின் இந்த முரண்பாடான நிலைப்பாடு சர்வதேச சந்தையில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது.